இந்த சந்திப்பிலே குறிப்பாக நாங்கள் 4 விடயங்களை வலியுறுத்தியிருந்தோம். முதலாவது இனப்பிரச்சினைக்கு தீர்வு. இன்றைக்கு இனப்பிரச்சினைக்கு காரணமே ஒற்றையாட்சி அரசியலமைப்பு. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் உருவாக்கப்பட்ட 13ஆம் திருத்தமாக இருக்கலாம். இந்த தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்ற விரும்புகின்ற ஐக்கிய ராஜ்ய சுமந்திரனோடு இணைந்து தயாரித்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பாக இருக்கலாம். புதிய அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வருவதாக சொல்லியிருக்கின்ற அரசாங்கம் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களைப் போன்று அதுக்கும் கூட நாசூக்காக பேரினவாதத்தையும் சிங்கள இனவாதத்தையும் அந்த நிகழ்ச்சிகளை திணிக்கிற வகையில் தான் செயல்படுகின்றார்கள் என்ற விஷயத்தை தெளிவாக எடுத்துக்காட்டும். அவசரமாக தேவைப்படுகின்றது ஒற்றை ஆட்சியை நீக்கப்பட்டே ஆகணும். ஒற்றையாட்சி நீக்கப்பட்டு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற, தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறமை அங்கீகரிக்கப்படுகின்ற, சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி ஆட்சி முறையை நிலைநாட்ட வேணும். சம்பந்தனும் சுமந்திரனும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழரசு கட்சி உட்பட இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் 2015 காலப்பகுதிக்குள்ளே 2015-19 காலப்பகுதிக்குள்ளே அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரிக்கிறதுக்கு முழுமையாக உடந்தையாக அவர்களுடைய பங்களிப்பை செய்து அதை ஆதரித்ததை தான் காட்டுறார். ஆகவே இதை நாங்கள் முறியடிச்சே ஆகணும். அதை முறியடிப்பதற்கு தமிழ்நாடு அத்தியாவசியம். ஈழத்தமிழர்களுடைய விவகாரம் சம்பந்தமாக தமிழ்நாட்டினுடைய மக்கள் மிகவும் உன்னிப்பாக அவதானித்து அதில் அக்கறை செலுத்துகின்றார்கள் என்ற தெளிவான செய்தி அவருடைய கருத்துகள் ஊடாகவும் அவர் நடந்து கொண்ட விதத்தில் உறுதிப்படுத்தப்படுகின்றது. இந்த செம்மணியிலேயே இவ்வளத்துக்கு அவர்கள் அதை மூடி மறைச்சு எல்லாத்தையும் இல்லாமல் செய்கிறதுக்கு தான் அவர்கள் பார்க்குறார்கள்டா முள்ளிவாய்க்காலில் எந்தளவு மோசமாக நடந்து கொள்கிறார்கள்ன்றதை பற்றி நீங்கள் விளங்கிக் கொள்ளாமல் சொன்ன உடனே அவர் உண்மையிலே அதை கேட்ட உடனே அவர் திரு ஸ்ரீதரன் அவர்கள் கட்சியுடைய பாராளுமன்ற குழு தலைவராக இருந்த காலத்தில் தமிழரசு கட்சியோடு நாங்கள் பேசி கொண்டு இருந்த நாங்கள். அப்போ அதை குழப்புவதற்காகத்தான் சுமந்திரன் தன்னுடைய செல்வாக்கை கட்சிக்குள்ளே, அதுவும் பொதுச்சபை முடக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலில் தன்னுடைய கையாக்களை வச்சுக்கொண்டு மத்திய குழுக்குள்ளே கையாழ்ந்து தான் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டு அவசரமாக அந்த பேச்சுவார்த்தைக்குரிய திகதிகள் நியமிக்கப்பட்டிருந்த ஒரு இடத்துல அதை குழப்பி அடித்தார். இது வெறுமனே மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கட்சி வலியுறுத்துகின்ற ஒரு விடயமாக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளும் வலியுறுத்துகின்ற ஒரு நிலைமையை உருவாக்குவதுதான் மிகச்சிறந்தது. உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். ஓரிரு தினங்களுக்கு முன்னர் நீங்கள் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தீர்கள். ஆனாலும் கூட மிகவும் இரகசியமான முறையில் ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. அதன் பின்னர் வெளிவந்திருக்கின்றது. இந்த சந்திப்பினுடைய முக்கிய நோக்கமாக எவை இருந்தது? நீங்கள் ஒரு கூட்டமைப்பாக சந்தித்திருந்தீர்கள். அந்த சந்திப்பினுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கின்றது? நாங்கள் தான் அந்த சந்திப்புக்கு கேட்டிருந்தோம். அது உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் கூட திகதிகள் நேரங்கள் உறுதிப்படுத்தப்படாமல் இருந்த காரணத்தினாலே நாங்கள் அதை பகிரங்கப்படுத்த முடியவில்லை. ஆனால் அந்த சந்திப்பு கிடைச்சதுன்றது எங்களுக்கு ஒரு மிகவும் மன ஆறுதலை கொடுத்திருக்கின்றது. காரணம் உங்களுக்கு தெரியும், மாண்புமிகு விஜய் அவர்கள் ஒரு முதல் தடவை முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருப்பது மட்டுமல்ல, அவருடைய கட்சியும் முதல் தடவை தேர்தலில் போட்டியிட்டு அந்த முதலாவது தேர்தலிலே அமோக வெற்றி பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே ஈழத்தமிழர்களுடைய விவகாரம்
பல தசாப்தங்களாக நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த பிரித்தானியர்கள் இலங்கை தீவு விட்டு வெளியேறின நாளில் இருந்து தமிழ் மக்களுக்கு ஒரு இனப்பிரச்சனை என்ற விடயம் தொடங்கின நேரத்தில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கலாம், தலைவர்களாக இருக்கலாம், ஈழத்தமிழர்களுடைய விவகாரங்களில் மிகுந்த அக்கறை காட்டி வந்தார்கள். ஆனால் இதுதான் முதல் தடவையாக ஒரு புதிய கட்சி கேட்ட முதல் தேர்தலிலேயே அமோக வெற்றி பெற்று தமிழ்நாட்டிலே வந்து ஆட்சியம் அமைத்திருக்கின்றது. இந்த வெற்றியை கணிசமாக தமிழ்நாட்டிலேயும் இந்தியாவிலேயும் ஏன் இலங்கையிலேயும் கூட கணிசமாக வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, திராவிட அரசியலையும் தமிழ் தேசிய அரசியலையும் பெரிய அளவில் கடைபிடிக்காத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிற மாதிரியான ஒரு கருத்துருவாக்கத்தை வந்து தீவிரப்படுத்தப்பட்டு இருந்தது. பிரதானமாக வந்து பாரம்பரிய திராவிட அரசியல் கட்சிகளும் தமிழ் தேசிய கட்சிகளும் இந்த தேர்தலில் பாரிய பின்னடைவுகளை அடைந்து இருப்பதாகவும், அந்த வகையில் வந்து தமிழ்நாட்டில் சரித்திரத்தில் முதல் தடவையாக ஒரு வித்தியாசமான கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய அந்த பாரம்பரிய அரசியல் நிலைப்பாடுகள் மாறிவிட்டன. எப்படி தமிழீழத்தில் வந்து ஏதோ என்பிபி வந்து தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்றதாக பொய்யை காட்டி அந்த வகையில் தமிழ் தேசியவாதம் தமிழர் தாயக நிலப்பரப்பில் வந்து ஈழத்தில் வந்து அது நிராகரிக்கப்பட்டிருப்பதாக வந்து காட்டுற மாதிரி தமிழ்நாட்டில் வந்து அவ்வகையான ஒரு ஒரு தோட்டப்பாட்டை காட்டுவதற்கு பல தரப்புகள் முயற்சி எடுத்திருந்தவை. இப்போ இந்த பின்னணியில் வந்து நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து ஈழத்தமிழர்களுடைய நிலைப்பாடுகள் சம்பந்தமாகவும் உங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்புகள் சம்பந்தமாகவும் அவரிடம் விரிவாக எடுத்து உரைக்க வேணும். அந்த வகையில் வந்து அவர் கடந்த காலங்களிலே எந்தளவு தூரத்துக்கு தமிழ்நாட்டு தமிழ் மக்களுக்கும் தமிழீழ தமிழ் மக்களுக்கும் இடையிலே ஒரு தொப்புள் கொடி உறவு இருந்ததோ அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகவும் அந்த உறவை இன்னும் பலப்படுத்துகின்ற நோக்கத்தோடும் இந்த அவருடைய ஆட்சி அமைய வேணும் என்ற விடயத்தை வலியுறுத்துவதற்கு நாங்கள் விரும்பியிருந்தோம். அந்த வகையில் தான் இந்த சந்திப்பை கேட்டிருந்தோம். இந்த சந்திப்பில் குறிப்பாக வந்து நாங்கள் 4 விடயங்களை வலியுறுத்தியிருந்தோம். முதலாவது வந்து இனப்பிரச்சனைக்கு தீர்வு. இன்றைக்கு இனப்பிரச்சனைக்கு காரணமே வந்து ஒற்றையாட்சி அரசியலமைப்பு. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் உருவாக்கப்பட்ட 13ஆம் திருத்தமாக இருக்கலாம், இந்த தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்ற விரும்புகின்ற ஐக்கிய ராஜ்ய சுமந்திரனோட இணைந்து தயாரித்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பாக இருக்கலாம். இது அனைத்தும் வந்து ஒற்றையாட்சி முறைக்குள்ளே இருக்கக்கூடிய கட்டமைப்புகள். ஆகவே ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலும் அது பலனளிக்க போவதில்லை, மாறாக அது எங்களுடைய அழிவுக்கு அத்திவாரமாக இருக்கின்ற ஒரு விடயம் என்றதை நாங்கள் தெளிவாக எடுத்து கூறினோம். உதாரணத்துக்கு வந்து எப்படி போன 2 கிழமைக்கு முன்னதாக இந்த என்வாயரன்மெண்டல் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட மாகாணத்துக்குரிய அதிகாரங்களை மாகாண சபை இல்லாத இடத்துல மத்திய அரசு வந்து சட்டங்களை நிறைவேற்றி அந்த அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டதும், அதே போன்று வந்து ஜனாதிபதியால் நியமிக்கப்படுற ஆளுநர் எப்படி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி சபைகளுடைய தவிசாளர் மேலையும் சபைகளையும் வந்து நிராகரிக்க பண்ணுவதற்கான கட்டளை இட்டு வருகின்றன என்றபடியும், அதே போன்று மாகாணத்துக்குரிய வைத்தியசாலைகள் பள்ளிக்கூடங்கள் போன்ற பல சொத்துக்கள் வந்து இன்றைக்கு மத்திக்குள்ளே ஒருதலைபட்சமாக கொண்டு போவதற்கு எடுக்கப்படுகின்ற இது எல்லாமே வந்து இந்த ஒற்றையாட்சி முறைக்குள்ளே இருக்கின்ற காரணத்தினாலே தான் நடைபெறுகின்றது. அந்த வகையில் வந்து
நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். தமிழீழ தனிநாடு என்ற கோட்பாட்டை நாங்கள் மீள்பரிசீலனை செய்வதாக இருந்தால் அந்த அந்த ஆணை வந்து 77ஆம் ஆண்டு நம்முடைய மக்கள் தெளிவாக வந்து வழங்கியிருந்தது. அந்த ஆணை இன்றைக்கும் அந்த ஆணையை கேள்விக்குட்படுத்துறதுக்கு வந்து இன்றைக்கும் எதுவுமே வித்தியாசமாக தமிழ் மக்களுக்கு சார்பாக வந்து ஒன்றுமே நடக்கவில்லை. மாறாக அது இன்னும் இன்னும் அந்த ஆணையை நியாயப்படுத்துகின்ற வகையில் தான் சிங்கள அரசாங்கங்கள் செயல்பட்டு கொண்டு வந்தவை. இந்த அரசாங்கம் ஒரு வித்தியாசமான ஒரு என்ன சொல்ற ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வருவதாக சொல்லியிருக்கின்ற அரசாங்கம் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களை போன்று அதுக்கும் விட நாசூக்காக வந்து பேரினவாதத்தையும் சிங்கள இனவாதத்தையும் அந்த நிகழ்ச்சிகளை வந்து திணிக்கிற வகையில் தான் செயல்படுகின்றார்கள் என்ற விஷயத்தை தெளிவாக எடுத்துக்காட்டணும். ஆகவே எங்களுக்கு அத்தியாவசியம் அவசரமாக தேவைப்படுகின்றது ஒற்றை ஆட்சியை நீக்கப்பட்டே ஆகணும். ஒற்றை ஆட்சியை நீக்கப்பட்டு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறமை அங்கீகரிக்கப்படுகின்ற சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி ஆட்சி முறையை நிலைநாட்ட வேணும், கொண்டு வந்து நிறைவேற்ற வேணும். இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்போவதாக பிரதானமாக வந்து நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கு புதிய அரசியலமைப்பு அத்தியாவசியம் என்றதை கூறி அதை கொண்டு வருகின்ற அதே சமயம் வந்து தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்ப்பதற்கும் இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை 2015 19 காலப்பகுதியிலே தயாரிக்கப்பட்ட அந்த அரசியலமைப்பை நிறைவேற்றுவதன் ஊடாக அது தீர்க்கப்படும் என்ற ஒரு கருத்தை சொல்லித்தான் அவர்கள் போன தேர்தலையும் போட்டியிட்டு இருந்தார்கள். அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தமிழ் மக்கள் உடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வென்றதை சுட்டி காட்டி அதை நியாயப்படுத்துறதுக்கு வந்து அவர்கள் சம்பந்தனும் சுமந்திரனும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழரசு கட்சி உட்பட இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் 2015 காலப்பகுதிக்குள்ள 2015 19 காலப்பகுதிக்குள்ள அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரிக்கிறதுக்கு முழுமையாக உடனடியாக அவர்களுடைய பங்களிப்பை செய்து அதை ஆதரித்ததை தான் காட்டுறார்கள். ஆகவே இதை நாங்கள் முறியடிச்சே ஆகணும். அதை முறியடிப்பதற்கு வந்து தமிழ்நாடு அத்தியாவசியம். ஏனென்றால் இன்றைக்கு பொருளாதார ரீதியாக இலங்கை முகக்குப்புறமாக விழுந்திருக்கின்ற ஒரு நிலையிலே வங்குரோத்து நிலைமை அடைஞ்சிருக்கிற ஒரு நிலையிலே இந்தியாவுடைய பொருளாதார உதவிகள் இலங்கைக்கு வந்து அத்தியாவசியம். இந்தியாவை பொறுத்தவரையில வந்து இன்றைக்கு இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு மையமாக இருப்பது வந்து இதயமாக இருப்பது வந்து தமிழ்நாடு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து தமிழ்நாட்டை அரவணைத்து தமிழ்நாட்டை பகைக்காமல் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இலங்கைக்கு இருக்கின்றது. ஏனென்றால் தமிழ்நாட்டு பகைத்து கொண்டால் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார ரீதியாக இலங்கைக்கு வரக்கூடிய லாபங்கள் முதலீடுகள் அனைத்துமே குழம்பக்கூடும். ஆகவே தமிழ்நாடு இந்த பேரம் பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஈழத்தமிழர்களுக்கும் நியாயமான ஒரு தீர்வை நாங்கள் காலங்காலமாக ஒரு சமஷ்டி தீர்வை கோரி இருக்கின்றோம். தமிழ் தேசம் அங்கீகரிக்க வேண்டுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வை நிலைநாட்டுவதற்கு வந்து தமிழ்நாடு தீவிரமாக வந்து வலியுறுத்த வேணும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வச்சிருந்தோம். அந்த வகையில வந்து இது வெறுமனே மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கட்சி வலியுறுத்துகின்ற ஒரு விடயமாக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளும் வலியுறுத்துகின்ற ஒரு நிலைமையை உருவாக்குவது தான் மிகச்சிறந்தது. அந்த வகையிலே நாங்கள் ஒரு அனைத்து கட்சிகளுடைய பிரதிநிதிகளை கொண்ட ஒரு செயற்குழு உண்டு, வழிநடத்தல் குழு உண்டு. இந்த இனப்பிரச்சினை சம்பந்தமாக கையாளுவதற்கும் ஈழத்தமிழர்களுடைய விவகாரங்களை கையாளுவதற்கும் உருவாக்குவதை நாங்கள் விரும்புகின்றோம் என்ற கருத்தை நாங்கள் ஆணித்தனமாக வலியுறுத்தியிருந்தோம். அதனுடைய அடுத்த கட்டமாக வந்து ஒரு பெரிய மாநாடு உண்டு. தமிழ்நாட்டு அரசாங்கம் ஏனைய கட்சிகளோடு இணைந்து ஈழத்தமிழர்களுடைய விவகாரங்களை முழுமையாக தீர்மானிக்கிறதுக்கு, தமிழ்நாட்டை பொறுத்தவரை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு 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 கான்ஃபரன்ஸ் ஒன்றை
ஒழுங்கு செய்வதற்கும் இந்த இந்த வழிநடத்தல் குழு இல்லாட்டி இந்த செயற்குழு வந்து ஒரு முன்னோடியாக இருப்பது அவசியம் ஆம், என்ற இதில் விஷயம். சில விடயங்களை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை நீங்கள் முதன்முறையாக சந்தித்திருந்தீர்கள். ஈழத்தமிழர்கள் தொடர்பில் அவரிடமிருந்த ஆர்வம், நீங்கள் ஒரு மூத்த அரசியல் தலைவராக இருக்கின்றீர்கள் தமிழ் தேசிய பரப்பிலே, அவரிடமிருந்த ஆர்வம் அல்லது அவர் உங்களோடு அணுகிக் கொண்ட விதங்கள் உங்களால் எப்படி உணரப்பட்டது? அவரிடம் இருந்த ஈடுபாடுகள், நீங்கள் கடந்த காலங்களில் பல தமிழக அரசியல் தலைவர்களோடு பழகி இருக்கின்றீர்கள், இன்று வரையும் பழகி கொண்டிருக்கிறீர்கள். அரசியலுக்கும் புதியவர், ஆட்சிக்கும் புதியவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜயினுடைய ஈடுபாடு அல்லது நீங்கள் கூறுகின்ற விடயத்தில் அவருடைய கரிசனை எப்படி அவதானிக்கக்கூடியதாக இருந்தது? அவருடைய அரசாங்கம் ஆட்சி அமைச்சு ஒரு குறுகிய காலகட்டம். அந்த காலகட்டத்துக்குள்ளே வந்து நியாயமான சவால்களை சந்திக்கின்ற ஒரு நிலைமை. அப்படி இருக்கின்ற ஒரு இடத்துல வந்து நாங்கள் இந்த சந்திப்பை கேட்ட இடத்துல வந்து அவர் அதாவது முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் வந்து அந்த சந்திப்பை பல கிழமைகளுக்கு முன்பதாகவே வந்து உறுதிப்படுத்தியிருந்தார். அதாவது அவர் இந்த சந்திப்பை நடத்துறதை விரும்பினது நாங்கள் கேட்ட ஒரு சில நாட்களுக்குள்ளேயே வந்து அவர் உறுதிப்படுத்தினவர். அது உத்தியோகபூர்வமாக வந்து அவர் ஒரு மாநிலத்துடைய ஒரு ஹெட் ஆஃப் ஸ்டேட் என்ற வகையில் அதுக்கு ஒரு என்ன சொல்கிற புரோட்டோகால் இருப்பதாக, அந்த புரோட்டோகாலின் பிரகாரம் விடயங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றதுக்காக வந்து மத்திய அரசும் இதில் ஈடுபட்ட காரணத்தினால வந்து அது கொஞ்சம் தாமதமாகின. ஆனால் நான் சொல்ல வரேன் என்றால், அவர் எங்களுடைய அந்த கோரிக்கையை அவர் அதை ஹேண்டில் பண்ண விதம், மற்றது இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை நான் இன்னும் 3 விஷயங்களை வலியுறுத்தினேன், அதை பெயர்ந்து சொல்கிறேன். ஆனால் நாங்கள் சொன்ன விஷயங்களுக்கு அவர் கொடுத்த பதில்கள், எங்களை பொறுத்தவரையில் வந்து அவர் ஈழத்தமிழர்களுடைய விவகாரம் சம்பந்தமாக தமிழ்நாட்டினுடைய மக்கள் மிகவும் உன்னிப்பாக அவதானித்து அதில் அக்கறை செலுத்துகின்றார்கள் என்ற தெளிவான செய்தி அவருடைய கருத்துகள் ஊடாகவும் அவர் நடந்து கொண்ட விதத்தில் உறுதிப்படுத்தப்படுகின்றது. அவர் தனிப்பட்ட முறையிலேயும் வந்து அவர் நாங்கள் சொன்ன விடயங்களுக்கு வந்து தீர்வு சம்பந்தப்பட்ட, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன அந்த குறிப்பாக தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயமும் அதை அணுகிற விஷயமும் அவர் தங்களுக்கு ஒரு நிபுணர் குழு ஒன்று தங்களுடைய அமைப்புக்கு இருக்கின்றது. ஈழத்தமிழர்களுடைய விவகாரங்கள் தொடர்பாக அதை கையாளுவதற்கும் குறிப்பாக வெளி விவகாரங்கள் கையாளுவதற்கும் அவ்வகையான ஒரு குழு இருக்கின்றது. அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி நாங்கள் குறிப்பிட்ட இந்த விடயங்களை கையாளுவது எப்படி என்றதை எங்களோடு எதிர்காலத்தில் வந்து ஆலோசிப்பார் என்ற விஷயத்தை உறுதியாக சொல்லியிருந்தார். மற்ற 2 விடயங்கள் நான் பொறுப்பு கூறல் சம்பந்தமாக, குறிப்பாக செம்மணியில் நடைபெறுகின்ற விடயங்கள், செம்மணி ஒரு உதாரணம். எப்படி செம்மணியை மூடி மறைக்கிறதுக்கு அரசாங்கம் 95, 96ஆம் ஆண்டில் இருந்து செம்மணி எப்போ உண்மையிலே இந்த இனப்படுகொலை நடந்ததோ அதுக்கு பிறகு வந்து மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கம் எப்படி அதை மூடி மறைச்சி திரும்பவும் வந்து இது ஒரு பெரும் விடயமாக வந்து வடித்ததுக்கு உண்மையிலே எங்களுடைய அமைப்பினுடைய ரியாலேக்குரிய பொறுப்பாளர் திரு கிருபாகரன் அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு பங்களிப்பும் தனிப்பட்ட அக்கறையும், மற்றது அவர் ஊடாக வந்து எங்களுக்கு இந்த விடயங்கள் சொல்லப்பட்ட இடத்துல வந்து எங்களுடைய அமைப்பும் அதில் தீவிரமான ஒரு முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு வந்து போலீஸில் வந்து ஒரு முறைப்பாடை வந்து இவ்வளோ எதிர்ப்பு இருக்கவும் அதை நாங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலைமையை உறுதிப்படுத்தத்தான் இது எல்லாமே நகர்ந்தது. அப்போ இன்றைக்கும் கூட எப்படி இவ்வகையான ஒரு அநியாயம், பட்டு மோசமான ஒரு அநியாயம் நடந்திருக்கோம் வந்து அதை மூடி மறைக்கிறது தான் இந்த முழு சிஸ்டம் வேலை செய்யுது என்றால், முள்ளிவாய்க்காலை வந்து எந்தளவு தூரத்துக்கு அவர்கள் மூடி மறைப்பார்கள்? செம்மணிக்கு வந்து நடந்தது வந்து மக்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு முகாமில் வந்து நடந்தது. முள்ளிவாய்க்காலில் வந்து உலகமே வந்து
உலகத்திடமிருந்து முழு இனப்படுகொலையும் வந்து மூடி மறைச்சு செய்த ஒரு விடயம். ஆகவே இந்த செம்மணியிலேயே இவ்வளத்துக்கு அவர்கள் அதை மூடி மறைச்சு எல்லாத்தையும் இல்லாமல் செய்கிறதுக்கு தான் அவர்கள் பார்க்கிறார்கள்டா முள்ளிவாய்க்காலில் எந்த அளவு மோசமாக நடந்து கொள்வார்கள்ன்றதை பற்றி நீங்கள் விளங்கிக் கொள்ளாமல் சொன்ன உடனே வந்து அவர் உண்மையிலேயே அதை கேட்ட உடனே வந்து அவர் ஒரு இதில் அந்த விவரங்களை கேட்டவர் விவரங்களை கேட்டு வந்து அவர் பொறுப்புக்கூறல் சம்பந்தமாகவும் வந்து தாங்கள் நிச்சயமாக வந்து அக்கறை எடுத்து இதுக்கு முழு அந்த ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்த வேணும், குறிப்பாக ஐசிசி இல்லாட்டி ஐசிஜேக்கு கொண்டு போகிறது சம்பந்தமாக நாங்கள் சொன்ன இடத்துல வந்து அதில் தான் நிச்சயமாக வந்து தங்களுடைய டீம் அதுக்கு மிக விரைவில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு அதை அந்த அந்த விஷயங்களை முன் கொண்டு போகிறதுக்கு ஒரு செயல் வடிவத்தை அவர்கள் தீர்மானிப்பார்கள் என்ற கருத்தையும் உறுதிப்படுத்தினவர். மூன்றாவது விடயம் வந்து எங்களுடைய கடற்தொழிலாளர்களுடைய பிரச்சனை. தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் தமிழீழ மீனவர்களுக்கும் இடையிலே நடைபெறுகின்ற இந்த மோதல், மற்றது எல்லை மீறி தமிழ்நாட்டு மீனவர்களுடைய தொழில் முறைமை மிக மோசமாக எங்களுடைய மீனவர்களை பாதிக்கின்றது. நாங்கள் 30-35 வருஷமாக வந்து கடற்தொழிலுக்கு வந்து முழுமையாக தடை விதிக்கப்பட்டு உண்மையிலே இயக்க கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து இது ஒரு வகையில் தொழில் செய்யக்கூடியதாக இருந்தால் மிச்ச இடங்கள் எல்லாத்திலையும் வந்து தடைகள் விதிக்கப்பட்டு ஸ்ரீலங்காவுடைய கடற்படை வந்து அந்த தடையை மீறி தொழில் செய்ய விடுகிட்ட மக்களை வந்து இயக்கம் என்று சொல்லி வந்து வேட்டையாடினது எல்லாத்தையும் நாங்கள் சுட்டி காட்டினோம். ஆகவே இப்போதான் நாங்கள் தலை தூக்குறதுக்கு பார்க்குறோம், எங்களோட மக்கள் தலை தூக்குறது பார்க்குறார்கள். அதுவும் தமிழகத்தை பொறுத்தவரையில் வந்து எங்களுடைய பொருளாதாரத்தில் வந்து மீன்பிடி என்றது வந்து ஒரு மிக முக்கியமானது. மீன்பிடி தொழில் அளிக்கப்பட்டால் அதன் வருமானம் வந்து இல்லாமல் செய்தால் வந்து ஒட்டுமொத்த தமிழ் பொருளாதாரம் வந்து அக்கறை எடுத்து வந்து அந்த 2 மீனவர்களுக்கு இடையிலே நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று ஒழுங்கு செய்யணும். இதை போன முறையும் நாங்கள் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் இருந்த பொழுதும் நாங்கள் இதை கேட்டிருந்தோம். அதுக்கு அவரும் அக்கறை எடுத்து வந்து அதை விரும்பினவர். ஆனால் தேர்தல் அதுக்கிடையில் வந்து அவருடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தார். இந்த விடயங்களை சுட்டி காட்டின உடனே வந்து அதிலேயும் அவர் அந்த ஐடியா ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று இருதரப்புடைய மீனவர்களையும் அழைத்து இந்த விடையை தீர்ப்பதற்கான அவசரமாக வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்றை தான் அதில் வந்து முன்னுரிமை கொடுத்து வந்து அந்த விஷயங்களை செய்கிறதாகவும் வந்து எங்களிடம் வந்து சொல்லியிருந்தார். 4வது விஷயமாக வந்து அகதிகள், அந்த விடயங்களும் வந்து நாங்கள் எழுத்து மூலமாக வந்து அவர்களுடைய விருப்பங்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் சம்பந்தமாகவும் வந்து நாங்கள் எழுத்து மூலமாகவும் வந்து அவரிடம் வழங்கியிருந்த ஒரு நிலையிலே அதிலேயும் மிக விரைவில் வந்து அவர் அந்த மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கான ஒரு பிளான் ஒன்றை அவர் தயாரித்து எங்களுடைய பகிர்ந்து கொள்வார் என்ற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். ஆகவே நான் அசோக், நான் என்னுடைய பார்வைக்கு வந்து உண்மையிலே நான் அவர் கூட அமைதியாக இருந்து இந்த விவகாரங்களை அமைதியாக கேட்டு நீங்கள் சொல்லியிருக்கிற விஷயங்களை நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம். நாங்கள் இது சம்பந்தமாக எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் இதில் அட்ரஸ் பண்ண பார்ப்போம் என்று மட்டும்தான் சொல்லியிருப்பார் என்னதான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்போது ஈழத்தமிழர்கள் சார்பான தோழமை கட்சிகள் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியிலும் பங்கெடுத்திருப்பது என்பது உங்களுடைய பார்வையில் அது எப்படி தெரிகின்றது? ஒரு புதிய ஆட்சியிலும் ஈழத்தமிழர்களுடைய தோழமை கட்சிகள், ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், அல்லது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கலாம், மற்றும் அங்கிருக்கக்கூடிய ஈழத்தமிழ் ஆதரவாளர்கள் பலரும் கூட இந்த ஆட்சியில் பங்கெடுத்திருக்கின்றார்கள். அந்த போக்கு IUML கூட இதில் பங்கெடுத்திருக்கிறது. அந்த போக்கு உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கின்றது? அது சம்பந்தமாக நான் கருத்துகள் தெரிவிக்க விரும்பவில்லை. அது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் செயல்பாடுகள். நான் அதில் வந்து என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய நான் விரும்பவில்லை. ஆனால் நான் சொல்லுவது என்னென்றால் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசு என்ற வகையிலையும் அரசாங்கத்தை நடத்துகின்ற முதலமைச்சர் என்ற வகையிலையும் வந்து அவர் நாங்கள் எதிர்பார்த்ததுக்கும் விட பல மடங்குக்கு மேலாக வந்து எங்களுடைய விவகாரங்கள் சம்பந்தமாக
அவர் அக்கறை எடுக்கிறார் என்றதுதான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அவர் எங்களை சந்தித்த இடத்துல வந்து நடந்து கொண்ட விதம், அவர் எங்களிடம் சொன்ன கருத்துகள் வைத்து கொண்டுதான் நாங்கள் இந்த கருத்தை சொல்லுகின்றோம். ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு வந்து அவர் ஏதோ ஒரு வகையில் வந்து எங்களுடைய விஷயங்களை வந்து அணுகிறதுக்கு ஒரு முயற்சி எடுப்பார்ன்றதுல ஆனால் நாங்கள் நீங்கள் இப்போது ஒரு அணியாக சந்தித்திருக்கின்றீர்கள். இது ஈழத்தமிழர்களிடம் இந்த வினாவினை முன்வைப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த மக்கள் தொடர்ச்சியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தியின் விளைவாகத்தான் இந்த வினா உங்களிடம் முன்வைக்கப்படுகின்றது. நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. அதனுடைய அடுத்த கட்டமாக ஒரு அனைத்து மகாநாடு ஒன்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் ஒரு அணியாக சென்றிருக்கின்றீர்கள். இதன் பின்னர் நாங்கள் கேட்டிருப்பது வந்து ஒரு அனைத்து கட்சிகளை கொண்ட ஒரு அதுக்கு என்ன வழிநடத்தல் குழு, ஈழ தமிழர்களுடைய விவகாரங்களை தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஒரு ஒருமித்த குரலோடு அணுகுவதற்கான ஒரு 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 வழிநடத்தல் குழு ஒன்று சட்டசபையிலே இருக்கக்கூடிய அங்கீகாரம் பெற்ற சட்டசபையிலே இல்லாத கட்சிகள் உள்வாங்கி இதை செய்ய ஒன்று தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதனுடைய இதுதான் முன்னோடி. அதனுடைய அடுத்த வளர்ச்சி வந்து ஒரு மாநாடு. முதல் கட்டமாக வந்து இந்த விஷயங்கள் ஆராயப்பட்டு ஒரு இணக்கப்பாடு வரணும். அது இணக்கப்பாடு வெளிப்படுத்துகின்ற இடத்துல வந்து அது ஒரு ஆக்கப்பூர்வமான செய்தியை வழங்குகின்ற ஒரு ஒரு நிகழ்வாக இருக்கணும்ன்றதுக்காகத்தான் நாங்கள் அந்த மாநாட்டை வந்து நடத்த சொல்லியும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இலங்கையில் இடம்பெறுவது போன்று தனித்தனி அணிகளாக தூதரகங்களிடம் மாறுபட்ட கருத்துக்களை கூறுவது போன்று உங்களுடைய சந்திப்பு இடம்பெற்ற பின்னர் தாயகத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு கட்சி அணியாக சென்று சந்தித்து, அதாவது அவர்களையும் குழப்பி செல்லுகின்ற பாதையும் குழப்புகின்ற ஒரு போக்கு ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஈழத்தமிழருடைய நீண்டகால புறையோடி போயிருக்கக்கூடிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்பதை விட இதில் யார் முதன்மை பெறுவது என்கின்ற ஒரு போட்டி தான் இப்போது அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது உங்களுடைய சந்திப்பின் பின்னர் இன்னும் ஒரு தரப்பும் இதே விடயத்தை கையாண்டால் அது எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும்? இல்லை, அது அது இப்போ உங்களுக்கு தெரியும் அசோக், தமிழ் தேசிய பேரவை இல்லாட்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் 2024ஆம் ஆண்டில் இருந்து அவ்வகையான ஒரு நிலைமை வரக்கூடாதுன்றதுக்காக, அதுவும் எந்த ஒரு கட்சியும் அறுதி பெரும்பான்மையை காட்டக்கூடிய ஒரு நிலைமையிலே இல்லை என்ற காரணத்தினாலும் அந்த நிலைமையை பயன்படுத்தி ஸ்ரீலங்காவுடைய அரசாங்கம் ஏதோ தங்களுக்குத்தான் ஆணையம் கிடைச்சிருப்பதாக வந்து பொய்யாக சர்வதேச மட்டத்தில் வந்து லாபம் எடுக்கிறதை தடுக்கிற நோக்கத்தோடும் நாங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு நாங்கள் தான் அந்த முயற்சியை மேற்கொண்டோம். அந்த முயற்சியை முறித்தது வந்து தமிழரசு கட்சி. அதுவும் சுமந்திரன் வந்து செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட இடத்துல தான் அந்த முயற்சி திட்டமிட்டு வந்து முறியடிக்கப்படுகின்றது. அதுக்கு முதல் ஒரு செயலாளர் தெரிவு செய்யப்படாமல் இல்லாட்டி ஒரு தெளிவில்லா தன்மை இருந்த இடத்துல திரு ஸ்ரீதரன் அவர்கள் கட்சியுடைய பாராளுமன்ற குழு தலைவராக வந்து இருந்த காலத்தில் வந்து தமிழரசு கட்சியோட வந்து நாங்கள் பேசி கொண்டு இருந்த நாங்கள். அப்போ அதை குழப்புவதற்காகத்தான் சுமந்திரன் தன்னுடைய செல்வாக்கை கட்சிக்குள்ளே, அதுவும் பொதுச்சபை முடக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலில் தன்னுடைய கையாக்களை வச்சு கொண்டு மத்திய குழுக்குள்ளே கையாண்டு தான் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டு அவசரமாக வந்து அந்த பேச்சுவார்த்தைக்குரிய திகதிகள் நியமிக்கப்பட்டிருந்த ஒரு இடத்துல வந்து அதை குழப்பி அடித்தார். ஆகவே என்னை பொறுத்தவரையில் வந்து தமிழ் தேசிய பேரவைக்கு எதிராகவோ இல்லாட்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு எதிராகவோ இந்த குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு ஒரு பங்காளியாக, அதாவது எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்கு இல்லாட்டி தொடர்பு இருக்கு என்ற வகையில் யாரும் சொல்ல முடியாது. நாங்கள் திட்டவட்டமாக வந்து இவ்வகையான குழப்பங்கள் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்கள் எங்களுடைய முயற்சியிலே தொடர்ச்சியாக செய்திருக்கிறோம். இந்த போன 2 கிழமைக்கு முன்பதாக யாழ்ப்பாணத்தில் மீண்டும் ஒரு முறை வந்து சிவில் சமூக அமைப்புகள் உடைய தலைமையில் வந்து இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக
ஒரு கலந்துரையாடல் நடந்தது. அந்த கலந்துரையாடலுக்கு கூட அதனுடைய முதல் சந்திப்பு வந்து பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. அந்த சந்திப்புக்கும் கூட வந்து தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் அழைப்புதல் விடப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் தான் வர இல்லை. ஆகவே எங்களை பொறுத்தவரை வந்து அனைத்து தரப்புகளும் இணைந்து வெறும் அரசியல் கட்சிகள் இதில் வந்து தமிழ் மக்களில் ஒட்டுமொத்த தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய வகையிலே இருக்கக்கூடாது. இன்றைக்கு இந்த கட்சிகளுக்கு இடையில ஒரு இணக்கப்பாடு இல்லாத சமயத்திலே சில வேளையில வந்து நாங்கள் எடுத்த இந்த முயற்சியை குழப்புற நோக்கத்தோடு ஒரு சில முயற்சிகள் எதிர்காலத்தில் நடக்கலாம். ஆனால் இதிலே தமிழ் மக்கள் நாங்கள் இங்கு வலியுறுத்தின விஷயங்கள், அந்த 4 விடயங்கள் சம்பந்தமாக வந்து வலியுறுத்துறதை முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு நாங்கள் வலியுறுத்தின விஷயங்கள் வந்து நாங்கள் எழுத்து மூலமாக அவருக்கு ஒரு ஆவணமாக வந்து நாங்கள் வழங்கியிருந்தோம். அந்த ஆவணத்தை நாங்கள் வெளிப்படுத்தியும் இருக்கிறோம் பகிரங்கமாக. ஒன்றும் ரகசியமாக இங்கே செய்யவில்லை. மக்கள் முடிவு எடுக்கட்டும். நாங்கள் எடுத்த முயற்சி நாங்கள் சேர்ந்து செய்வதற்கு நாங்கள் விரும்பியிருந்தோம். உண்மையை சொன்னால் வந்து திரு ஸ்ரீதரன் அவர்கள் நான் நேரடியாக வந்து கேட்டிருந்தேன். பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர் உட்பட இப்படியாக நாங்கள் தமிழ்நாட்டுக்கு போவதாக இருந்தால் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழுவிலே இருக்கக்கூடியவர்கள் இதிலே கலந்து கொள்ள விருப்பமா, முக்கியமாக அவர் மற்றவர்களும். அப்பொழுது அவர் சொன்னார் வந்து கட்சியினுடைய தலைமை அதை ஏதோ நாங்கள் கட்சியுடைய நிலங்களை மீறி செயல்படுறதாக காட்டி எங்கள் எல்லாரையும் வந்து எங்களை பொறுத்தவரையில் வந்து யார் இதில் உண்மையிலே வந்து சேர்ந்து பயணிக்க விருப்பம் இல்லை என்றது மக்கள் வந்து கொஞ்சம் மானமாக பார்த்து முடிவெடுக்கணும். நாங்கள் எடுக்கிற முயற்சியிலும் திட்டமிட்டு வந்து அதை முறியடிக்கிற வகையில் வந்து யாரும் செயல்பட்டால் அதையும் வந்து மக்கள் கவனமாக அவதானித்து முடிவுகள் எடுக்கணும் என்றதான் நாங்கள் விருப்பம். விரைவில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அல்லது எதிர்வரும் காலங்களில் இலங்கைக்கான விஜயம் ஒன்றினை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லது அதற்கான ஏதாவது சூழ்நிலை தொடர்பில் அவருடைய ஆரம்ப சந்திப்பு பல வேலைப்பளுக்கள் இருக்கலாம், இதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவாக இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் அவருடைய அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கலாம், அல்லது முதன்மை பிரதிநிதிகள் ஏதாவது கதைத்த சந்தர்ப்பம் இருக்கின்றன? இல்லை, நாங்கள் அது சம்பந்தமாக நாங்கள் எதுவுமே கதைக்கவில்லை. நாங்களும் வகையான ஒரு கோரிக்கை ஒன்றை நாங்கள் இந்த சந்திப்பில் வந்து நாங்கள் முன்வைக்கவும் இல்லை. மாறாக வந்து அவருடைய அரசாங்கம் ஸ்ரீலங்கா அரசுக்கு ஒரு கடும் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே செயல்பட வேணும். அதன் அத்தியாவசியத்தை வந்து நாங்கள் எடுத்து கூறியிருக்கின்றோம். அவையான ஒரு சூழலில் வந்து அவர் எந்தளவுக்கு வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் வந்து கேட்டு வருவதற்கு வந்து அனுமதி கேட்டு வாரது வந்து அவருடைய அவருடைய கோணத்தில் வந்து அது எந்தளவுக்கு பொருத்தம் என்றதை வந்து அவர் தான் பார்க்கணும். நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கவில்லை. அது சம்பந்தமாக அவர் ஒரு விஜயம் சம்பந்தமாக வந்து பேசப்படவும் இல்லை. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இன்று பல சந்திப்புகள் மத்தியிலும் பல சிரமங்கள் மத்தியிலும் நேரமின்மையின் மத்தியிலும் நம்முடைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் தமிழகத்தின் சந்திப்பு தொடர்பாகவும் அங்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் பற்றிய விளக்கங்களை வழங்கியமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சாரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th July 2026 ஓவோ அரீனா பெம்ப்லியில நடக்க இருக்கு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.